நம்ம அடுத்து பார்க்க போகிற சாலட் வந்து ஸ்வீட் கார்ன் சாலட். இப்போது ஸ்வீட் கார்ன் சாலட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போமா. ஸ்வீட் கார்ன் வந்து ஹாஃப் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஹாஃப் குக் பண்ணும்போதே கொஞ்சமாக சால்ட் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிளாக் ஆலிவ்ஸ், க்ரீன் ஆலிவ்ஸ், கொஞ்சம் ப்ளம் டொமேட்டோ கிடைக்கலாம், நார்மல் டொமேட்டோவும் போடலாம். லெட்யூஸ், எப்பவுமே லெட்யூஸ் வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட். கேரட், குக்கும்பர் நல்லா நான் ஜென்ரஸாக எடுத்துருக்கிறேன், ஒரு கப்பு ஃபுல்லாக. அப்புறம் நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, சாலட்ஸ் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடும்போது ட்ரையாக சாப்பிட முடியாது, கொஞ்சம் மாய்ஸ்சராக இருந்தால் நல்லா, அந்த டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்சிங் பார்க்கலாம். லெட்யூஸ் வந்து நம்ம கேபேஜ் மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்படி நம்ம கேபேஜ் பொரியல் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி. கேரட், ஃபைன்லி சாப்டு கேரட். டொமேட்டோ, குக்கும்பர். ஆலிவ்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இதே மாதிரி கிடைக்கும், இல்லை சீட்ஸோடையும் கிடைக்கும். வாங்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஆலிவ்ஸையும் இப்போ பிளாக் அண்ட் க்ரீன். ஃபைனலி நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு இந்த பவுல் ஃபுல்லாக நான் சாலட் ட்ரெஸ்ஸிங் எடுத்துருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தேவையான அந்த புளிப்பு, அந்த உப்பு எல்லாம், அந்த எக்ஸ்ட்ரா பிளாக் பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சுவைக்கு, உங்களோட டேஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸி முடிஞ்சிடுச்சு. நல்லா எல்லா பக்கமும் அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து மிக்ஸ் ஆகி இந்த நம்ம கட் பண்ணி போட்ட வெஜிடபிள்ஸும் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட ஸ்வீட் கார்ன் சாலட் ரெடி வித் பிளாக் ஆலிவ்ஸ் அண்ட் க்ரீன் ஆலிவ்ஸ், ரிச் கலர்ஸ். ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் நீங்களும்.